ஓம் சாந்தி. 7/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தை சேகரிக்கின்றீர்கள். செலவிலிருந்து நீங்கள் வரவிற்குள் செல்வதுடன் உலக அதிபதிகளும் ஆகுகின்றீர்கள். கேள்வி: சத்திய சகவாசம் உங்கள் படகை அக்கறைக்கு இட்டுச் செல்கின்றது. பொய்மையின் சகவாசம் உங்கள் படகை மூழ்கடிக்கின்றது என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் சத்திய சகவாசத்தை, அதாவது தந்தையின் சகவாசத்தை பெறும்பொழுது உங்கள் ஸ்திதி உயர்கின்றது. இராவணனின் சகவாசம் தீய சகவாசமாகும். இராவணனின் சகவாசத்தின் மூலம் நீங்கள் வீழ்கின்றீர்கள். அதாவது அவன் உங்கள் படகை மூழ்கச் செய்கின்றான். ஆனால் தந்தை உங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றார். தந்தை தனது சகவாசத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அனுபவம் செய்வது அவரின் அற்புதம் ஆகும். இதனாலேயே அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்படுகின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தண்டனையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு, வெற்றி மாலையின் மணி ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஓர் ஆன்மீக வழிகாட்டியாகி வீடான அமைதி தாமத்திற்கு செல்லும் யாத்திரையில் அனைவரையும் அழைத்துச் செல்லுங்கள். 2. உங்கள் நினைவு யாத்திரையை படிப்படியாக அதிகரிப்பதனால் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுங்கள். யோகத்தீயின் மூலம் ஆத்மாவை நிஜ தங்கம் ஆக்கி சதோப்பிரதான் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதி கணமாக கருதுவதன் மூலம் சதா எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. உங்கள் இறுதி கணத்திற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்பதனால் ஒவ்வொரு கணத்தையும் உங்கள் இறுதி கணமாக கருதி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது என்றால் தீவிர முயற்சியாளராக இருப்பது என்று அர்த்தமாகும். விநாசத்திற்கு இன்னமும் காலம் உள்ளது என்றும், அப்பொழுது நீங்கள் ஆயத்தமாகி விடுவீர்கள் என்றும் நினைக்காதீர்கள். இல்லை, ஒவ்வொரு கணமுமே இறுதி கணமாக இருக்க முடியும். ஆகையால் நீங்கள் சதா பற்றிலிருந்தும் பாவகரமான வீணான எண்ணங்களில் இருந்தும் விடுபட்டிருந்தால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பவர் எனப்படுவீர்கள். இன்னமும் என்னென்ன பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டி இருந்தாலும் உங்கள் ஸ்திதி எப்பொழுதும் அப்பால் இருந்தால் என்ன நடக்க உள்ளதோ அது நல்லதாகவே இருக்கும். சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுப்பதென்றால் கோபத்தின் சுவட்டை கொண்டிருப்பதாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.